ஒரு மழுவால் மன்னரின் பட்டத்து யானையே வெட்டிய நாயனார் யார் தெரியுமா? சிவனடியாருக்கு ஒரு இடையூறு என்றதும் நாட்டு மன்னனையும் அவனது முப்படைகளையும் தனியாளாக எதிர்த்த அடியாரின் திருக்கதை இது. எரிபத்த நாயனார் கொங்கு நாட்டின் தலைநகரங்களில் ஒன்றான கருவூரில் பிறந்தவர். நெற்றியில் திருநீர் ஒளி வீசும், கழுத்தில் ருத்ராட்சம் துலங்கும், கையில் மழு ஆயுதம், இவையே அவரது அடையாளங்கள். திரு ஆணிலை கோயிலில் சிவபெருமானை வழிபடுவதும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதுமே அவரது வாழ்க்கை. சிவனடியார்களுக்கு இடையூறு செய்பவரை மன்னிக்கவே மாட்டேன் என்பது அவரது உறுதியான கொள்கை. ஒரு நாள் சிவகாமி ஆண்டார் என்ற சிவனடியார் பூக்குடையுடன் கோயிலை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது அவ்வளியே வந்த புகழ்ச்சோழ மன்னரின் பட்டத்து யானை மதம் கொண்டு சிவகாமி ஆண்டாரின் பூக்குடையை தட்டி வீழ்த்தியது. பூக்கள் வீதியெங்கும் சிதறின. இறைவனுக்கு செல்ல வேண்டிய அர்ச்சனை மனிதர்களின் கால்களில் மிதிவிட்டது. சிவதா சிவதா என்ற சிவபெருமானையே எண்ணி அலறினார் சிவகாமி ஆண்டார். யானை மன்னருடையதாக இருந்தாலும் சிவனடியாருக்கு துன்பம் கொடுத்ததால் அது தண்டிக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்த எரிபத்தர் தோளில் இருந்த மழுவை எடுத்துக்கொண்டு சிங்கம் போல் பாய்ந்தார். ஒரே வீச்சில் யானையின் துதிக்கையை வெட்டினார். யானை கதறி தரையில் விழுந்து மாண்டது. யானையின் மீதிருந்த பாகர்களையும் முன்னால் நடந்த குத்துக்கோர்க்காரர்களையும் வெட்டி வீழ்த்தினார். செய்தி அறிந்த புகழ்ச்சோழர் கடுங்கோபத்துடன் தனது 4 வகை சேனையுடன் அவ்விடத்தை அடைந்தார். மழுவுடன் நிற்கும் எரிபத்தரை கண்டார். எரிபத்தர் அமைதியாக நடந்ததை விளக்கி சிவனடியாருக்கு பெருந்துயர் ஏற்படுத்தியதற்காகவே இந்த தண்டனை என்றார். புகழ்ச்சோழர் எரிபத்தரின் சிவபக்தியை உணர்ந்தார். குதிரையிலிருந்து இறங்கி எரிபத்தரை வணங்கி தனது வாளை எடுத்து நீட்டினார். அது என் யானை, என் குற்றம் இது, என்னையும் கொல்லுங்கள் என்றார் மன்னர். எரிபத்தர் வியந்தார். எல்லையில்லா புகழுடைய புகழ்ச்சோழ மன்னரின் அன்புக்கு எல்லையே இல்லை என்பதை இன்று கண்டேன். இந்த பேரன்பருக்கு நான் தீங்கு விளைவித்து விட்டேனே என்று வருந்தி தனது கழுத்தையே வெட்டிக்கொள்ள முயன்றார் எரிபத்தர். அப்போது சிவபெருமான் பார்வதியுடன் அவர்கள் முன் தோன்றி, எரிபத்தா, புகழ்ச்சோழரே, நீங்கள் இருவரும் என்னுடையவர்கள். சிவனடியார்கள் மீதுள்ள உங்கள் அன்பு என் மீதுள்ள பக்தியை விட பெரியது என்பதை இன்று உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்றே இந்த திருவிளையாட்டை நான் அரங்கேற்றினேன். அடியார்களிடம் காட்டும் அன்பே என்னை சேரும் மிகச்சிறந்த வழிபாடு. உங்கள் பக்தியை உலகம் அறியட்டும் என்றார். அந்த கணம் யானையும் உயிர்த்தது, காவலர்களும் உயிர்த்தனர். மலர்கள் புதிதாய் கூடையை நிரப்பின. இந்த திருவருட்செயலை கண்ட சிவகாமி ஆண்டார் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். இவ்விதமாக சிவனடியார்களுக்கு ஆபத்து வந்த போதெல்லாம் அவற்றை போக்க உதவி மென்மேலும் தொண்டு புரிந்த எரிபத்த நாயனார் இறுதியில் சிவலோகத்தை அடைந்து சிவகணாதிபதியாக ஆனார். திருச்சிற்றம்பலம்.